கடந்த 2017 நாசாவோட விஞ்ஞானிகள் ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகம் நம்ம சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட 97 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிறதா நாசா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம், நாசா இது மாதிரி ஏகப்பட்ட கிரகங்களை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த கிரகத்துல நீர் இருக்கு அப்படிங்கறதையும் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளஸ் அந்த நீர் மூலமா உயிர்கள் உருவாகிறதுக்கான எல்லா விஷயங்களும் வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு நாசா சொல்றாங்க. இதுல என்னப்பா ஆச்சரியம் இருக்கு? இதே மாதிரி நீர் இருக்கக்கூடிய கிரகங்களையும் நீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நாசா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்களே, இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படி நீங்க நினைக்கலாம். அதுல தப்பே இல்ல. ஆனா நாசா இந்த கிரகத்துல நீர் இருக்கிறதா அவங்க சொல்றது, வாய்ப்பு இருக்கிறதா சொல்றதும் அந்த கிரகத்தோடைய நிலப்பகுதியிலும் பிளஸ் அந்த கிரகத்தோடைய வளிமண்டலம் மேகத்திலையும் நீர் இருக்கிறதா நாசா சொல்றாங்க. மேகத்துல நீர் துகள்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த கிரகத்துல மழைப்பொழிவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய கிரகத்தை எக்ஸோ பிளானட் சொல்லுவாங்க. அப்படி எக்ஸோ பிளானட்டா இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல இதுவரைக்கும் நீர் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகத்தையுமே பக்கத்துல கண்டுபிடிச்சது இல்ல. ஆனா இந்த ஒரு கிரகம் தான் நாசா நீர் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா பூமிக்கு ரொம்ப பக்கத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த கிரகத்தை பத்தி பல தகவல்களை நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க யாரா இருந்தாலும் டிக்கெட் ராஜா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். பொதுவாகவே நாசா இந்த மாதிரி விண்வெளியில நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்டுகளை ஆய்வு பண்றதுக்கான முக்கிய காரணமே அந்த கிரகங்கள்ல உயிர்கள் ஆல்ரெடி வாழ்தா, அப்படி இல்லைன்னா உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலைகள் அந்த கிரகத்துல இருக்கா அப்படிங்கறத நோக்கமா வச்சுதான் அந்த ஆய்வுகளை பண்ணுவாங்க. அதுல முதல் விஷயம், அந்த கிரகத்துல நீர் இருக்கா இல்லையா, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்ன மாதிரியான வடிவத்துல நீர் இருக்கு, ஐஸ் வடிவத்திலேயா அல்லது ஏதாச்சும் நீர் வடிவத்திலே இருக்கா அப்படிங்கிற ஆய்வுகளை தான் முதல்ல மேற்கொள்வாங்க. அதுல அவங்களுக்கு ரிசல்ட் என்ன மாதிரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கிரகத்தை பத்தி மேற்கொண்ட ஆய்வுகளை பண்ண ஆரம்பிப்பாங்க நாசா. அப்படி ஆய்வுகளை பண்ணி இதுவரைக்கும் நாசா ஏகப்பட்ட கிரகங்கள்ல நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்ல போனா நீரால் முழுமையா சூழப்பட்ட கிரகங்களை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீர் உறைந்த நிலையில இருக்கக்கூடிய கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சில நிலவுகள்ல கூட நீர் இருக்கிறதுக்கான தடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இப்படி நாசா கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டுகள் எல்லாத்திலையுமே நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய சூரிய குடும்பத்தை விட்டு ரொம்ப வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்களா தான் இருந்திருக்கு. ஆனா நிறைய சயின்டிஸ்டுகள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கிரகத்துல நீர் இருக்கக்கூடிய தடயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆய்வுகள் பண்ணி அப்படின்னா அந்த கிரகம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் நினைப்பாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு மனசுல ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி இருக்கும், எதுக்காக ஒரு கிரகத்தை நாசா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகத்துல நீர் இருக்கா அப்படிங்கிற முதல் கட்ட ஆய்வுகளை பண்றாங்க. நீர் இருந்தா இருக்குன்னு சொல்றாங்க, இல்லனா இல்லன்னு சொல்லிடுறாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி வடிவத்துல தான் அங்க நீர் இருக்கு அப்படின்லாம் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களே, எதுக்கு நீரை மட்டும் மெயினா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தேடி அப்படிங்கிற கேள்வி மனசுல வரும். அதுக்கான விடை என்னன்னா, பொதுவாகவே ஒரு கிரகம் அப்படிங்கிறது அந்த கிரகத்துல நீர் இருக்கிற பட்சத்துல அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய நீர்னால அந்த நீர் மூலமா அந்த கிரகத்துல உயிர்கள் உருவாகிறதுக்கும் ஏற்கனவே உருவாகி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அப்படி ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சா அந்த கிரகத்துல நீர் இருந்துச்சு அப்படின்னா மனிதர்கள் அந்த கிரகத்துல போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த கிரகத்துல நீர் இருக்கக்கூடிய பட்சத்துல உயிர்கள் வாழ்றதுக்கு நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அந்த நீர் மூலமா மனிதர்களும் அங்க வாழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் எந்த ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சாலும் அந்த கிரகத்துல முதல்ல அந்த கிரகத்துல நீர் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுகளை நாசா முதல்ல பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறதும் இந்த விஷயங்கள் தான். ஆனா நாசா இந்த மாதிரி நீர் இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லிட்டு சில கிரகங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த எக்ஸோ பிளானட்டுகள் எல்லாமே நம்மளுடைய சூரிய குடும்பத்தை விட்டு ரொம்ப தொலைவிலேயே கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்ம ஆய்வு பண்ணி சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல நீர் இருக்கக்கூடிய கிரகத்தை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா நாசா தொடர்ந்து ஆய்வுகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பலன் தர்றதுக்கு ஏத்த விதமா 2017 நம்ம விண்வெளி துறையில மனித குலத்துடைய மிகப்பெரிய ஒரு சாதனையா கருதப்படக்கூடிய ஹபிள் டெலஸ்கோப் மூலமா நம்மளுடைய பூமியில இருந்து கிட்டத்தட்ட 97 லைட் இயர்ஸ், அதாவது 97 ஒளியாண்டுகள் தள்ளி ஒரு கிரகத்தை ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடிக்குது. அப்படி ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச அந்த கிரகத்துக்கு நாசா இன்னைக்கு வரைக்கும் பேர் வைக்கலாட்டியும் நம்பர்ஸ்ல தான் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் JJ9827D அப்படின்னு அந்த கிரகத்துக்கு நம்பர்ஸ்ல பேர் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஹபிள் டெலஸ்கோப் மூலமா அந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய ஆய்வுகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாசா. அந்த ஆய்வு மூலமா JJ9827D அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகம் ஒரு சூரியனை சுத்தி வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அது சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரம், அந்த ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ரெட் டிராப் நட்சத்திரம் அப்படிங்கறத
நாசா கண்டுபிடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து அந்த நட்சத்திரத்துக்கும் GJ9827 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய இந்த கிரகத்துக்கு GJ9827D அப்படின்னு அந்த கிரகத்துக்கும் பேர் வச்சாங்க. மேற்கொண்டு ஆய்வு பண்ணதுல இந்த கிரகத்தை பத்தி ஒரு பயங்கரமான விஷயம் நாசா கண்டுபிடிச்சாங்க. அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமி நம்ம சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கும். அதாவது 365 நாள் எடுத்துக்கிறோம் நம்மளோட சூரியனை முழுசா நம்ம பூமி சுத்தி வர்றதுக்கு. ஆனா நாசா கண்டுபிடிச்ச இந்த GJ9827D அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தை முழுசா சுத்தி வர்றதுக்கு வெறும் 6.2 நாட்கள்லயே சுத்தி வந்துரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெறும் 6.2 நாள்லயே அதோடைய நட்சத்திரத்தை இந்த கிரகம் சுத்தி வருது முழுசா அப்படின்னா எவ்வளவு வேகத்துல இந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தை சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதை தொடர்ந்து மேற்கொண்டு ஆய்வுகளை பண்ண நாசா இந்த கிரகத்தோடைய வளிமண்டலம் அதோடைய மேல்புறத்துல நீர் துகள்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வேப்பர் ஃபார்மட் மூலமா நாசா முதல் முறையா பண்ணிருக்காங்க. விண்வெளி ஆய்விலேயே வேப்பர் ஃபார்மட் மூலமா ஒரு கிரகத்துல நீர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளஸ் இது கூடவே பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்ல நீர் இருக்கக்கூடிய தடயங்களை கண்டுபிடிச்ச ஒரு கிரகமா இந்த ஒரு கிரகம் தான் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் நாசா பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. பூமிக்கு ஒரு அருகில் இருக்கக்கூடிய கிரகம். நான் சொல்லும் போது அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பெருசா இருக்கலாம். ஆனா அதோட டிஸ்டன்ஸ் ஆன அந்த 97 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும் போது இது பெருசா தெரியலாம். ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தானப்பா, இது எப்படிப்பா பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா நீ சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நாசா என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நாங்க இதுவரைக்கும் நீர் இருக்கக்கூடிய தடயம் இருக்கக்கூடிய கிரகங்களை கண்டுபிடிச்ச எல்லா எக்ஸோ பிளானட்டுகளுமே இந்த கிரகத்தை விட ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்ல தான் நம்ம நீர் இருக்கிறத இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா 100 ஒளியாண்டுகள் 100 லைட் இயர்ஸுக்கும் குறைவா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல ஒரு எக்ஸோ பிளானட்ல நீர் இருக்கிறத நாங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா இந்த GJ9827D அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகத்துல நீர் இருக்கிறதா கண்டுபிடிச்சது மூலமா நாங்க அந்த சாதனையை படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து சொல்றாங்க. பிளஸ் இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல நீர் இருக்கு நான் சொன்னல, அதோடைய மேகங்கள்ல நீர் இருக்கிறதா நான் சொன்னல, அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உண்மையிலே நாசா ஒரு பெரிய சாதனை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய பூமியில வளிமண்டலம் அப்படிங்கிறது இருக்குது, அந்த மேகங்கள் இருக்குது. இந்த மேகங்கள் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம பூமியில நிலத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரி குளம் கடல் இதுல இருக்கக்கூடிய எல்லா நீர்களும் சூரியனால வரக்கூடிய அந்த வெப்பத்து மூலமா அப்படியே ஆவியாகி மேல போய் மேகங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அது மழை பொழிவா திரும்ப நம்ம பூமிக்கே வருது. ஆனா இது நம்ம பூமியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் அப்படியே நாசா கண்டுபிடிச்ச இந்த ஒரு கிரகத்தை வச்சு பார்க்கும்போது இந்த கிரகத்தோடைய நிலத்துல நீர் இருக்கு, அந்த நீர் நீர் வடிவத்தில் இருக்கு. அந்த நீர் வந்து அதோடைய சூரியன் மூலமா கிடைக்கக்கூடிய வெப்பத்தினால ஆவியாகி அது வளிமண்டலத்துல அதோடைய மேகங்கள்ல திட்டு அந்த வாட்டர் டிராப் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தான் அங்க நடக்குது. அப்படிங்கிறது தான் அந்த வாட்டர் வேப்பர் ஃபார்மட் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வு மூலமா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதோட மேகங்கள்ல அந்த நீர் துகள்கள் அப்படிங்கிறது இருக்கு, அது ஆவியாகி தான் வந்திருக்கணும், நிலத்துல இருக்கக்கூடிய நீர் மூலமா ஆவியாகி தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க நாசா. இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம், இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல நீர் அப்படிங்கிறது துகள்களாகவும் திட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அது எப்படி நாசா வாட்டர் வேப்பர்ஸ் இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல வந்திருக்கும். இதுக்கான விடை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு கிரகம் அப்படின்னா அது ஒரு சூரியனை சுத்தி வருது அப்படின்னா அந்த சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றத டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் இந்த GJ9827D அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் அதோட சூரியனை சுத்தி வர்றதுக்கு 6.2 நாள் எடுத்துக்கிடுது. ரொம்ப வேகமாக தான் சுத்தி வந்துட்டு இருந்தாலும் அது ஒரு தடவை சுத்தி வர்றத ஒரு டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்கும்போது இயற்கையாவே நிறைமாலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அந்த நிறைமாலை நடக்கும் போது அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டேட்டாவா வந்து ஹபிள் டெலஸ்கோப் வந்து சேகரிச்சு அதை எர்த்துக்கு அனுப்பும். எர்த்துல இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சயின்டிஸ்ட்கள் எல்லாருமே அதை பகுப்பாய்வு பண்ணி அதோடைய ரிசல்ட்டை வந்து ஃபைண்ட் இன் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட்டை ஃபைண்ட் இன் பண்ணும் போது தான் இந்த கிரகத்தோடைய அட்மாஸ்பியர்ல வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாசா வந்து இந்த டிரான்சிட் முறை மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி அதோட அட்மாஸ்பியர்ல அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆய்வுகளை பண்ண ஆரம்பிச்சப்போ தான் இந்த கிரகத்தோடைய வெப்பம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிரகத்தை வீனஸோட ஒப்பிடுறாங்க. நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப வெப்பமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது வீனஸ் தான். அதே மாதிரி தான் இந்த GJ9827D அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகமும் அதோடைய சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தினால அது ரொம்ப சூடா இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வெப்பம் அப்படின்னா 400 டிகிரி வரைக்கும் அங்க வெப்பம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த வெப்பத்தினால அங்க இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது ஆவியாகி அதோடைய அட்மாஸ்பியருக்கு போகிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நாசா பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன
இன்னொரு விஷயம் நாசாவுடைய சயின்டிஸ்டுகள் வைக்கக்கூடிய ஒரு அசம்ஷன் என்ன அப்படின்னா, இதே மாதிரி நிறைய கிரகங்கள் எக்ஸோ பிளானட்ல குறிப்பா நிறைய கிரகங்கள்ல நீர் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம வந்து இன்னும் தேடினா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய எக்ஸோ பிளானட்டுகளை ஆய்வு பண்ணோம் அப்படின்னா நீர் இருக்கக்கூடிய கிரகங்களை தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய பிரபஞ்சத்துல இதுமே நீர் இருக்கக்கூடிய கிரகங்களை தாண்டி நிறைய இந்த கேலக்சில வைரங்கள் மட்டும் முழுசா நிரம்பி இருக்கக்கூடிய கிரகங்களா இருக்கட்டும், தங்கங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய முழு கிரகங்களா இருக்கட்டும், இப்படி நிறைய வித்தியாசமான கிரகங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இரவு நேரங்கள்ல அந்த இருள்ல நம்ம வானத்தை பார்க்கும்போது அந்த விண்வெளியோட அழகை ரசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த மொத்த இருள் வானத்திலையும் நம்மளுக்கு இதுவரைக்கும் கேள்விப்படாத மர்மங்களும் சரி, விடை தெரியாத சில விஷயங்களும் சரி, எல்லாமே அந்த ஒரு இருளுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. இந்த மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், உங்களுடைய அறிவை வளர்த்துக்கக்கூடிய நிறைய அறிவுபூர்வமான இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கூட நம்ம டிக்கெட் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. நீங்க கொடுக்குற லைக் மூலமா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவா இருக்கும். மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேல ஐகான்ல லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.